ஸோ ப்ராக்டிகல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு? சம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட்னு சொன்னாங்க. இன்னும் தெரியல. பட் எனிவே ஜஸ்ட் கிவ் சம் இம்பார்ட்டன்ஸ் டு ப்ராக்டிக்கல். இல்லைன்னு சொல்லலை. அட் த சேம் டைம் ப்ராக்டிகல்ஸ்னு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். Please kindly concentrate on your syllabus. Okay. Today, you all ready? Shall we move on? Polama? Yes, sir. Yes, sir. Okay, ma. Right. Today, I'm going to teach you the differentiability. பாருங்க, இந்த +2 மட்டும் எடுத்துட்டு போறது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. Because I know every student உங்களுடைய புக்ல இருக்கிறது அப்படியே உங்க டீச்சர்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? பட் த பேசிக் ஃபண்டமெண்டல் யூ சப்போஸ் டு டிஃபரன்சியேஷன் எப்படி உருவாச்சு, ஹவு டிஃபரன்சியேஷன் வந்தது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க போனீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. மேபி சம் ஆஃப் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து உங்க 11th ஸ்டாண்டர்ட்ல டீச் யூ ஆனால் சிபிஎஸ்சிக்கு டீச் பண்ணியிருப்பாங்க டெரிவேட்டிவ்ஸ், டிஃபரன்ஷியபிலிட்டி. அதே போல ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ ஃபார் ஸ்டேட் போர்ட் சிலபஸுக்கும் உங்களுக்கு இருப்பாங்க. இப்போ சார் டுடே ஐ எம் கோயிங் டு டீச் யூ அபவுட் த டிஃபரன்ஷியபிலிட்டி ஆஃப் அ ஃபங்க்ஷன். எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிலிட்டியா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த டிஃபரன்ஷியபிலிட்டியில நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. நீங்க அதை படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? இஃப் பாசிபிள் எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் ஐ வில் கிவ் யூ த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி. இந்த டிஃபரன்ஷியபிலிட்டியை we can say this is a process of derivatives. This is a process of derivative. இதனுடைய மீனிங் என்னன்றத இப்போ ஃபுல்லா டுடே இப்போ நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். இனிமேல் இது வந்து பாருங்க, this is not only useful for your 12th standard, this is useful for your entrance examination, this is useful for NDA type of any engineering entrance examination, and also this will be very very useful in your future. புரியுதுங்களா? நீ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனா கூட இந்த டிஃபரன்ஷியபிலிட்டில இருந்து கேட்டுட்டானா டெஃபினெட்லி எழுது. சப்போஸ் வி ஹேவ் அ ஆப்ஷனல் ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுற, ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்கன்னு சொன்னா, இஃப் யூ ஹவ் டேக்கன் தி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அஸ் மேத்தமெட்டிக்ஸ், திஸ் டெரிவேட்டிவ் இஸ் இம்பார்ட்டன்ட். அது மாத்திரம் இல்ல, ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த டிஃபரன்ஷியேஷன். வை இட் இஸ் சோ வெயிட்டேஜ் இந்த டிஃபரன்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் இது வந்து மோஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக். We call this is most weightage topic in the differentiation and the integration. In the calculus முழுவதுமா நான் சொன்னேன், this is a branch of mathematics, yeah, which is very useful for our day life, practical, real life. This calculus மட்டும் பாத்தீங்கன்னா 8 questions out of 30 for your JEE main examination. Under this calculus பாத்தீங்கன்னா we have a subtopic, limits, continuity, derivatives, applications of differentiations, partial derivatives, integration, applications of integration, definite indefinite integrals, and அதோடு கூட differential equation. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ordinary differential equations ஒன்று வருது. அப்போ இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 questions ஷியோரா வந்துருது. 8 question இந்த calculusல இருந்து வந்துது. அப்ப பாருங்க, among all the units in the calculus என்ற ஒரு branch of mathematics it deals more weightage topic. அதுதான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்ல வரேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராப்ளம்ஸ் நான் நிறைய போடணும் இல்லையோ, I'll just teach you the concepts. Very good. Some of you மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, யாருன்னு தெரியல. காட் குட் மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட், பரவாயில்ல. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ஜேஇ எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் வந்திருக்குது. சம்படி ஹவ் சென்ட் த டெக்ஸ்ட். நான் சரியா கவனிக்கல. அப்புறமா ப்ளீஸ் சென்ட் யுவர் மார்க்ஸ் த்ரூ மை வாட்ஸ்அப். நவ் ப்ளீஸ் லிசன். இப்போ நம்ம டைம் நிறைய எடுத்துக்க வேண்டாம். அதே போல உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் அது யார் வேணா இருக்கட்டும், நீங்க சிபிஎஸ்சியா இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் போர்ட்ல இருக்கட்டும். நான் ஸ்டேட் போர்டு நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்றேன், இந்த பார்ட் 4 இருக்கு இல்லையா, 5 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த பார்ட் 4ல கிட்டத்தட்ட 4 questions, 5 மார்க் கொஸ்டின்ஸ். மினிமம் 4 questions from this calculus class, maybe from application of differentiation, maybe from integration, differential equation. மினிமம் 5 வரலாம், அதுக்கு மேல 6 கூட வரலாம், 4 கிட்டத்தட்ட வரலாம். நீங்க 4 questions
நீங்க ஆன்சர் பண்ணலாம். அவுட் ஆஃப் 7ல இந்த கால்குலஸ்ல மட்டும் 4 கொஸ்டின்ஸ். ஒருவேளை உங்களுடைய லக் இருந்தா சாய்ஸோட வரலாம், இல்ல அது சாய்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு தெரியற மாதிரி வந்துடலாம், வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கால்குலஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய +2க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் யுவர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ்ல இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஸ்டூடெண்ட், those who are studying in 12th standard, you cannot miss this topic, calculus. என்னென்ன தெரியுமா இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் 1, அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் 2, that is called partial derivatives இருக்குதுங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெகிரல்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த செகண்ட் வால்யூம்ல இருக்கிற 4 படிச்சீங்கனாலே will get more marks. எந்த பதட்டமும் இல்லாம இதை தரோ நாலேஜ். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். நான் ஸ்பெசிபிக்கா நான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு நான் ப்ரிப்பரேஷன் கிளாஸ் போனேன்னா ஐ ஸ்டார்ட் வித் டிஃபரன்ஷியேஷன் தான். ஓகேங்களா? பரவாயில்ல. நவ் லிசன் கேர்ஃபுல்லி. நீங்க இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தாலும் நம்ம சார் உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட் டீச் பண்ற போறோம். இப்ப டிஃபரன்ஷியேஷன்னா என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஷியேஷன்? பாருங்க, ஒரு லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன், லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு லிமிட் எப்படி இருக்கு? இத பாத்தீங்கன்னா f of x minus f of a divided by x minus a. சரிங்களா? f of x minus f of a x minus a எப்போ இந்த லிமிட் எது தோன்றுதுன்னா it approaches to a. இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் f of x. நான் ஒரு டயகிராம் ஒன்று வரைஞ்சுக்கிறேன் பாருங்க. I have just drawn the diagram. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட்ல இருந்து வருது. LHD, லெஃப்ட் ஹேண்ட் சைட் டெரிவேட்டிவ் சொல்லுவோம். இது வந்து ரைட் ஹேண்ட் சைட் டெரிவேட்டிவ். The curve from left approaches to the point A. Curve from the right approaches to the point A. அதே சேம் பாயிண்ட். அச்சீவ் ஆகல. அதுதான் லிமிட்ஸ் உடைய ஃபங்க்ஷன். லிமிட் உடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த x equals to a பாயிண்ட்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வருதுன்னு வச்சுங்க. இப்போ நான் இந்த இதுல பாருங்க, லெஃப்ட் டெரிவேட்டிவ் எடுக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். அப்போ இது எப்படி போலாம்னா லிமிட் x tends to a minus f of x minus f of a divided by x minus a. அதே போல இந்த ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அது எப்படி போலாம்னா from the right hand side limit x tends to a plus f of x minus f of a divided by x minus a. Both left derivative and right derivative are equal. Left hand derivative is equals to right hand derivative is equals to, that is it should be கண்டிப்பா அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து ஃபைனைட்டா இருக்கணும். நான் ஏற்கனவே லிமிட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொன்னேன். from the left hand side of the function and the right hand side of the function limit ஈக்குவலா இருக்கணும். that should be finite இருந்தா லிமிட் எக்ஸிஸ்ட்னு சொன்னேன். கண்டினியூட்டிக்கு எப்படி சொன்னேன்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட், இது மூணு ஈக்குவலா இருக்கணும், ஃபைனைட்டா இருக்கணும்னு சொன்னேன். அப்போ அது கண்டினியூட்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம். இங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா, இது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் சேமா ஃபைனைட்டா இருந்தா நான் என்ன சொல்லலாம்னா, அந்த ஃபங்க்ஷன் f of x இருக்கு இல்லையா, அது இந்த கர்வ் தான் f of x. இந்த ஃபங்க்ஷன் f of x இஸ் a differentiable function. அப்போ டிஃபரன்ஷியல் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம் at a point called x equals to a. இதே போல பாயிண்ட் இல்லாம இன்டர்வல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் வந்து பேசிக். ஒரு டிஃபரன்ஷியேஷன் சொன்னா லிமிட்டை வச்சுதான் நான் டிஃபரன்ஷியேஷனுக்கு கொண்டு வர முடியும். இந்த லிமிட்ஸ் ரெண்டும் ஃபைனைட்டா இருக்கணும். ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவலா இருக்கணும். இருந்தா டிஃபரன்ஷியேஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் சரி. இப்ப இங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், மேபி சம் இன்டர்வல்ஸ்ல கூட இருக்கலாம். இந்த இன்டர்வல் 1ல இருந்து 2 இன்டர்வல் டிஃபரன்ஷியேஷனா இருக்கலாம். இதுதான் பேசிக். இதுல என்ன டவுட் இருக்கா? அடுத்து போறேன். எனிபடி ஹேவிங் டவுட்? நோ டவுட். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து இந்த டிஃபரன்ஷியேஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ சில ஒரு ஐடியாவை அப்ளை பண்ண போறேன். சரிங்களா? நான் கர்வ் சொன்னேன் உங்களுக்கு, 2 கர்வ் நீங்க போட்டுங்க. சொன்னா சார் 2 கர்வ் நான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் கர்வ், சரிங்களா, அதே போல ரைட் கர்வ். they are positioned at x is equals to a point. இந்த கர்வுக்கு பேரு நான் என்ன பண்ணிட்டேன், f of x ன்னு கர்வ் இருக்கு. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ இங்க இது பேர் லெஃப்ட் டெரிவேட்டிவ், இது பேர் ரைட் டெரிவேட்டிவ். நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். டிஃபரன்ஷியேஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, when it is approaches to the point x is equals to a, both left and right hand derivative are equal.
and it has a finite value னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், I am choosing x equals to a ன்னு ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, பாயிண்ட். அதுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். அது வேல்யூ என்னன்னா h. h is a very small value, very small change to a. அப்போ ஸ்மால்னு சொல்லும்போது ஜீரோக்கு மிகவும் நெருங்கிய இருக்கு. இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு ஜீரோ. அப்படி இருந்தா அதுதான் ஹெச்னு ஒன்று நான் அசியூம் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க ஹெச். அப்போ ஒரு ஹெச் வேல்யூ இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்றேன், இந்த சைடு ஹெச் பண்றேன். ரைட்ல போகும்போது a பிளஸ் ஹெச்ஆ இருக்கும் அந்த வேல்யூ. அதே லெஃப்ட்ல வரும்போது a மைனஸ் ஹெச்ஆ இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த ஒரே வேல்யூ ஒரு சைடு ஏறுது, ஒரு சைடு கூடுது. நான் இப்போ சப்போஸ் 0.01 எடுத்துட்டேன்னு வச்சுங்க, ரெண்டு பக்கமும் 0.01 நான் எடுக்கிறேன். அப்போ கிராஃப்ல பார்க்கும்போது அங்க பிளஸ் ஆகும், இங்க நெகட்டிவ் ஆகும். இப்போ இந்த a மைனஸ் ஹெச் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரெண்டுமே நெய்பர்ஹுட் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெய்பர்ஹுட், அதுதான் a மைனஸ் ஹெச். அதே போல நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ கேன் டேக் தட் அஸ் a பிளஸ் ஹெச். இப்ப விளங்கிடுச்சா என்ன அர்த்தம்ன்றது? இப்ப எக்ஸ்ன்ற ஏன்ற பாயிண்ட் போய் இது பக்கத்துல இருக்கிற க்ளோசஸ்ட் பாயிண்ட், அதாவது நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸை எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் ஹெச் இருக்குன்னு வச்சுங்க. அதான் நான் போய்க்கணுங்க, ஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் ஹெச். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் உடைய வேல்யூ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆக்சுவலா ஏன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இப்போ இந்த ஏவை இந்த சைடு கொண்டு வா, எக்ஸ் உடைய வேல்யூ ஏன்னு போட்டா ஹெச் உடைய வேல்யூ பிகம்ஸ் ஜீரோ. கரெக்டா? h becomes 0. எப்போ? when I put exactly x உடைய வேல்யூ a ன்னு சொல்லும்போது h உடைய வேல்யூ 0. அப்ப h 0 ன்னு சொல்லக்கூடாதுங்க. we can say h approaches to 0. அப்ப h ன்றது 0 க்கு மிகவும் க்ளோஸ் ஆன வேல்யூ. there is a small change in x. அப்போ 1 x உடைய சப்போஸ் a ன்றது ஒரு வேல்யூ வச்சுக்கோப்பா 5 னா இந்த a plus a minus h ன்றது 5ல இருந்து ரொம்ப குறைவான வேல்யூ. அப்ப என்னன்னா 4.9999 இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே போல பிளஸ்ல ஆகும் பொழுது 5.0001. அப்ப அந்த h is called a small change, small difference. அந்த h என்ன சொல்றேன், tends to 0. புரிஞ்சுச்சு எல்லாருக்கும்? can you able to follow me please? இல்லனா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கான்செப்ட். அதுக்கப்புறம் நீங்க டிஃபரன்ஷியேஷன்ல ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி மெமரி பண்றதெல்லாம் வேஸ்ட். இது எப்படி டெரிவேட்டிவ் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னைக்குமே டில் யுவர் லைஃப் லாங் உனக்கு மறக்கவே மறக்காது. ஹரிபிரசாந்த், கேர்ள்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சாமா? எஸ் சார். எஸ் சார். ரைட், ஓகேமா, ரைட். நான் நெக்ஸ்ட் இப்ப போறேன். இப்ப இது என்ன சொல்ல வந்த h tends to 0ல, அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் டென்ஸ் டு ஏ. இப்ப நான் வேரியபிளை மாத்திட்டேன், எல்லாம் ஹெச்ல போயிருச்சு. எக்ஸ் உடைய வேல்யூ ஏ, அப்போ ஹெச் உடைய வேல்யூ என்ன இருக்கும் உங்களுக்கு, ஏ மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் டென்ஸ் டு ஏனா ஹெச் டென்ஸ் டு 0. அப்போ லிமிட்டை வந்து ஹெச்ல மாத்துறேன், ஹெச் டென்ஸ் டு 0, ஹெச் டென்ஸ் டு 0. இப்போ என்ன ஆயிடும்னா எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் உடைய வேல்யூ என்னன்னு டேக் பண்ணிட்டீங்க நீங்க, ஏ மைனஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ divided by x minus a. x உடைய வேல்யூ என்னது, a minus h minus a. minus a minus a cancel. I can write the left hand derivative limit h tends to 0 f of a minus h minus f of a divided by minus h. இப்போ இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து உனக்கு வெரி யூஸ்ஃபுல். இது பிளஸ் டூல வந்து இவ்வளவு முக்கியம்ன்றதெல்லாம் சொல்ல மாட்டேன் நானு, but it is very useful for your entrance examination. இப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா h tends to 0 f of a minus h minus f of a by minus h. இதுதான் ஃபார்முலா. அதே போல ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வரணும் அப்படின்னு சொன்னா ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், ஐ வாண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே லிமிட் h tends to 0. இப்போ இங்க ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, நான் இங்க பிளஸ் மைனஸ்லாம் போட மாட்டேன். சேஞ்ச் எங்க தெரியும் தெரியுமா, அது லெஃப்ட் ஆர் ரைட் தானே. அதே வேல்யூ இங்க a மைனஸ் ஹெச்சா இருக்கும், இந்த இடத்துல x உடைய வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா, அதனால ஐ கேன் டேக் தட் as a plus h. அப்போ ஐ கேன் டேக் a plus h minus f of a divided by a plus h minus a. minus a minus a cancel. I can write this as limit h tends to 0 f of a plus h minus f of a divided by h. So this is your left hand derivative, this is your right hand derivative.
புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து உனக்கு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் சேமா இருந்தா f of x is a differentiable function. அவ்வளவுதான் விஷயம். ரெண்டாவது ஐடியாவை சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு இல்லையா? டிஃபரன்சியேஷனுக்கு எப்படி இருக்கணும்? லெஃப்ட் ரைட் டெரிவேட்டிவ் when neighborhood points are selected h tends to 0 ன்னு எடுத்தா this is a condition. நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு கண்டிஷனுக்கு வரப்போ வாட் இஸ் டிஃபரன்சியேஷன்? ஏன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாபிக்கே நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் கோயிங் டு ஃபேஸ் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இல்லையா? அதனால உங்க எல்லாருமே நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் டச்னா பண்ணிருப்பீங்க. அதுல முதல் சாப்டர் என்ன தெரியுமா வரும்? யாரா சொல்லுங்க போகலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மெஷர்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் சொல்லுவோம். ரேட் ஆஃப் மெஷர்ஸ். டிஃபரன்சியேஷனே ரேட் ஆஃப் சேஞ்ச் தான். நான் ஏற்கனவே சொன்னேன். கால்குலஸாவே ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் இல்லையா? இதுதான் உங்களுக்கு நான் டீச் பண்றேன். இப்போ இந்த டிஃபரன்சியேஷன் எப்படி வருது, எப்படி இது உருவாச்சு, எப்படி இது மேத்தமெட்டிக்கலி சாத்தியமாகுது, அப்ப டிஃபரன்சியேஷன்னா அதுக்கு என்ன மீனிங் சார் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இப்ப நான் கிராஃப் ஒன்று போட்டு தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பாருங்க, லெட் அஸ் டேக் a graph. ஓகே, this is x axis, this is y axis. சரிங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஒரு கர்வ்ல இருந்து ஒரு கர்வ் வரைகிறேன். இப்படி வரைஞ்சிட்டேன். இந்த கர்வ் இருக்குன்னு வச்சுங்க. இந்த கர்வ்ல இருந்து நான் ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்றேன். இந்த கர்வ்ல இருந்து ஒரு பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா x, f of x. ஒரு பாயிண்ட் x, f of x. அதே போல இங்க ஒரு பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். அது என்னன்னா இந்த கர்வ்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறது. உங்களுக்கு விசிபிலிட்டியா கொஞ்சம் நல்லா மேக்னிஃபைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப வெரி க்ளோஸ் பாயிண்ட் செலக்ட் பண்றேன். எக்ஸுக்கு அடுத்ததா ஒரு ஸ்மால் பாயிண்ட் டெல் எக்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப எப்படி எச்னு எடுத்தலாம் நாங்க. லிசன் பண்றீங்களா ப்ளீஸ்? அப்போ இந்த எக்ஸ் உடைய ஒரு மினிமம் வேல்யூ, எக்ஸுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு பாயிண்ட் டெல் எக்ஸ். அந்த டெல் எக்ஸ் அப்ப இந்த பாயிண்ட் எப்படி மாறிடும்னா எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் கமா உள்ள என்ன ஆயிடும், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ். அதே சேம் வேல்யூ தான். டெல் எக்ஸ்ன்றது ரெண்டுத்துக்குமே இருக்கிற டெல் எக்ஸ் இஸ் வாட், a small value, a small change in x. நீங்க அப்படிதான் சொல்லணும் டெல் எக்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா 10th ஸ்டாண்டர்ட்லாம் ஸ்ட்ரைட் லைன்ஸ் நல்லா படிச்சு கொண்டிருப்பீங்க. நான் இந்த பாயிண்ட பின்னு சொல்றேன், இந்த பாயிண்ட கியூன்னு சொல்றேன். நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த ஸ்டெப்பை. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எடுத்தாச்சு. ஓகே, ஐ ஹவ் டேக்கன் தட் பாயிண்ட் இஸ் கால்ட் என்னன்ற f of x, x plus இது அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ நல்லா கவனிக்கணும். x, f of x அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? இப்போ இந்த PQ லைனை என்ன லைன் சொல்லுவீங்க? PQ லைன் குயிக்கா டைம் இல்லப்பா. நம்ம கார்டு, அதுக்கு ஒரு கார்டுக்கு லைன் இருக்குது. ஒரு கர்வ்ல இருந்து ஒரு பாயிண்ட் டு another பாயிண்ட்னா அதுக்கு பேர் ஒருவேளை தெரியலனா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன் தட். வெரி குட் தம்பி. யார் அது? சீக்வெண்ட் லைன். So I can say this is called a sequent line. எனக்கு இந்த sequent line PQ-க்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் a PQ. எல்லாருக்கும் தெரியும் 2 point formula. 10th standard 11th standard you have studied, right? So what is 2 point formula? y2 minus y1 divided by x2 minus x1. இங்க y2ன்றது பாயிண்ட் வந்து என்னன்னா இதுதான் இல்ல, f of x plus del x minus என்னது y2 minus y1. அப்ப y1 உடைய வேல்யூ என்னது? f of x. வெரி குட். f of x divided by x2 minus x1, x plus del x, x plus del x minus x. அப்போ இந்த x x கேன்சல் ஆயிடும். we'll get f of x plus del x minus f of x divided by del x சொல்லலாம். இது எதனுடைய ஸ்லோப்? எதனுடைய ஸ்லோப்? சீக்வெண்ட் லைன். வெரி குட். சீக்வெண்ட் லைன் உடைய ஸ்லோப். அப்ப இந்த சீக்வெண்ட் லைன் உடைய ஸ்லோப் நம்ம என்ன தெரியுமா சொல்லலாம்? ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்போ இது வெரி க்ளோஸ். இந்த P and Q இந்த இடத்துல கிட்டத்தட்ட இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன், இது வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச். நான் இன்னும் டிஃபரன்சியேஷனுக்கு வரல. டிஃபரன்சியேஷன்னா என்னன்னு சொல்ல வரேன் பாருங்க. when I take இந்த Q பாயிண்ட கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி நியர் இது இந்த பாயிண்ட்ல வந்துடும். ஆல்மோஸ்ட் P பாயிண்ட்ல வந்துடும்.
அப்ப அந்த P பாயிண்ட்ல வரும்பொழுது அந்த லைன் என்ன வரும்? Sequent line becomes what line? What is this line? When a line touches the very good tangent line, அப்ப அது tangent line மாறிடும். அது மாத்திரம் இல்ல, இந்த x வேல்யூ அப்படியே மாறும். இந்த del x இருக்கு இல்லையா, இது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 0. நான் இப்ப இங்க எடுத்தேன் f of x plus del x minus f of x divided by del x. இது பேரு ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஒரு ஃபங்க்ஷன்ல நான் ரேட் ஆஃப் சேஞ்ச், ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபார்முலா. f of x plus del x minus f of x divided by 2x. இப்போ நீங்க வந்து இது x1 x2 y1 எடுத்துக்கலாம், x2 y2 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ x1 y1 சொல்லும்போது I can write this as f of y1, சரிங்களா, மைனஸ் f of x2. அந்த மாதிரி ஃபார்முலால நீங்க இப்போ இது x1 y1 எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, இது x2 y2. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா f of y2 minus f of y1 divided by del x. அப்ப del x அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம், அந்த x உடைய வேல்யூ தான் ஷிஃப்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, x plus del y1. அந்த பாயிண்ட் என்ன அர்த்தம், x plus எப்படி எடுப்பீங்க y1. I can write this as y2 minus y1. இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு படிச்சிருக்கிறியா? உன்னுடைய இதுல வந்து ஆவரேஜ் வெலாசிட்டின்னு உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இதுதான் அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி. அதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச். தம்பி உங்களுக்கு நான் சொல்றது விளங்கிச்சா? எஸ் சார். இங்க பாத்திருக்கீங்களா அத? ஃபைனல் டிஸ்டன்ஸ் மைனஸ் இனிஷியல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை y2. இந்த ஃபார்ம் அப்படிதான் வந்தது. அதுதான் இந்த f of x plus del x. இப்போ நான் இத டிஃபரன்ஷியேஷனா ஆக்கணும்னா இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சீக்வென்ட் வந்து இந்த பாயிண்ட்ல வரும்பொழுது அது ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட்டா மாறிடுது. ஸ்லோப் ஆஃப் த சீக்வென்ட்ல இருந்து ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட்டா மாறிடுது. இப்போ இன்னொன்னு முக்கியமான விஷயம், வெரி இம்பார்ட்டன்ட், என்னன்னா இந்த இடத்துல வரும்பொழுது அந்த பர்டிகுலர் பாயிண்ட் P ல we have a unique tangent. What do you mean by unique tangent? ஹரிபிரசாத் சொல்லுங்களேன். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வேற டான்ஜென்ட்டே வரக்கூடாது, ஒரே ஒரு டான்ஜென்ட் தான் இருக்கணும், பர்டிகுலர் திஸ் அட் இன்ஸ்டன்ட் பாயிண்ட். அது பேர் தான் டிஃபரன்ஷியேஷன். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் யூனிக் டான்ஜென்ட் டிஃபரன்ஷியபிள் அட் அ சர்டைன் பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான், P என்ற பாயிண்ட்ல மட்டும் தான் இருக்கணும். இட் ஷுட் பி a unique tangent and differentiable at a certain point. Differentiable at a certain point. இதுதான் called as differentiation. இத வந்து நம்ம slope of the tangent னு சொல்லலாம். I can say the slope of the tangent. சரிங்களா, நான் slope of the tangent. அப்ப அந்த slope of the tangent எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்த del x உடைய வேல்யூ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு 0. அப்ப நான் இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாத்திடலாம் இது அப்படின்னா, ஒன்னும் இல்ல, சிம்பிளா லிமிட்னு ஒரு வேல்யூ போட்டா போதும். லிமிட் del x tends to 0, f of x plus del x minus f of x divided by del x. இதுதான் வேல்யூ. இதுக்கு பேர் தான் ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் அல்லது டிஃபரன்ஷியேஷன் at a certain point where the tangent is unique. அந்த யூனிக் டான்ஜென்ட் இருக்கணும் டெஃபினெட்லி. அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டான்ஜென்ட்டை நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த del x வந்து மிகவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இந்த del x becomes 0. அப்போ ஒரு யூனிக் டான்ஜென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். வேற எந்த கர்வுமே வராது, ஒரே ஒரு டான்ஜென்ட் தான் அந்த கர்வுக்கு. அப்படி இருந்தால் அது பேரு டிஃபரன்ஷியேஷன். இதுதான் ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் அ டிஃபரன்ஷியேஷன். அப்ப ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் அ டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லும்போது that is it has a unique tangent at a certain point. அதுக்கு பேர் தான் certain unique tangent at a certain point. அதுக்கு பேர் தான் we can call it as a differentiation. சரிங்களா? அப்போ இது average rate of change. அப்போ rate of change of the tangent இதுதான் rate of the change. நீங்க படிக்க போறீங்க, இதுதான் rate of change. அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க f of x அப்படின்றது டிஸ்டன்ஸ் சொன்னா ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னா அடுத்து f dash of x அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வெலாசிட்டி, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப். சப்போஸ் y equal to f of x இருக்குன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx with respect to x f dash of x. இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் will give you the velocity.
the rate of change of velocity will give you the acceleration. பாருங்க, அப்போ மேக்ஸ் இல்லாம பிசிக்ஸ் கிடையாது, மேக்ஸ் இல்லாம கெமிஸ்ட்ரி கிடையாது. அதனாலதான் மேக்ஸ் இஸ் த குவீன் ஆஃப் ஆல் த சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ஹவு திஸ் இஸ் ரிலேட்டட்னு பாருங்க, எவ்வளவு யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு பிசிக்ஸ்லயும் வந்துடும், கெமிஸ்ட்ரிலையும் ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரிலையும். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் at a certain point when the tangent is unique is called the differentiation. அதனுடைய டெஃபினிஷன் புரிஞ்சுட்டீங்களாமா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இன்னும் புரியாம இருக்கிறீங்க? டிஃபரன்ஷியேஷன் அதுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் f of x ன்னு இருக்குதுன்னா அத வந்து f dash of x, இததான் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படிலாம் சொல்லி நம்ம கொண்டு வந்தோம். ஜெனரலா f dash of xன்றது இப்படிதான் இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியேஷன் தான் அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் லிமிட் del x tends to 0 f of x plus del x minus f of x divided by del x. இதுதான் முதல்ல நான் கொடுத்தேன் f of x. பாத்தீங்களா, லிமிட் x tends to a f of x minus f of a divided by x minus a. இது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதுதான். இந்த ரெண்டை தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட்ல ப்ராப்ளமா போட்டிருப்பீங்க. left hand derivative, right hand derivative, whether the function is differentiable or not. அப்ப ஜெனரலா லிமிட் f dash of x அப்படின்னா அதுதான் டெரிவேட்டிவ், அதுதான் டிஃபரன்ஷியேஷன் அட் அ சர்டைன் பாயிண்ட். அதான் நம்ம ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் சொல்லுவோம். அப்ப நான் என்ன சொல்லணும், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் சொன்னேன் இல்லையா, இந்த பாயிண்ட் பி எது என்ன தெரியுமா சொல்லலாம், டிஃபரன்ஷியேஷன் இன்ஸ்டன்டேனியஸ் rate of change. இதுதான் called as your differentiation. This is called f dash of x. I hope everybody can understand what is the difference between the rate of change, average rate of change and the instantaneous rate of change. இதெல்லாம் நீங்க முன்னாடியே 11thலயே இதெல்லாம் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பெல்லாம் இதுல நீ வந்து அப்படியே ஒரு என்ன சொல்ற ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிட்டு இருப்ப. சரிங்களா? எனிவே note this point, f dash of x means limit x tends to 0 f of x plus del x minus f of x divided by del x. இதுல இருந்து தான் ஃபார்முலாஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் டெரைவ் பண்ணாங்க. பாலினாமியல் ஃபங்க்ஷன் இருக்கும், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கும், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இருக்கும், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், லாகர்தமிக் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். அப்ப இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, செட்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னு. அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து நிறைய அதாவது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் இருக்கும், ஃபிராக்ஷனல் பார்ட் இருக்கும், நிறைய அந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபரன்ஷியபிளுக்கு அப்ளிகபிள் ஆகுமா, எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள் ஆகும் டிஃபரன்ஷியபிள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம எவ்ரிவேர் இட் இஸ் டிஃபரன்ஷியபிள். புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? நான் ரப் பண்ணிட்டுமா? இதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. இந்த இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இது சேஞ்சை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுங்க, அதுதான் டிஃபரன்ஷியேஷன். சரிங்களா? இதெல்லாம் நம்ம உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன்ல போய் f dash of x னா லிமிட் del x tends to 0 f of x minus f of என்ன சொன்னேன், f of சொல்லுங்களேன், x plus del x minus f of x by del x. இதுதான் உன்னுடைய ஜெனரலி இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச். அதுதான் டெரிவேட்டிவ், அதுதான் டிஃபரன்ஷியேஷன். எப்படி வேணா சொல்லிக்கலாம் அதை. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் டெரிவேட்டிவ், அதுதான் இது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்து நான் கொடுத்தேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு f dash of x இருக்கு இல்லையா, அதுவும் லிமிட் x tends to a f of x minus f of a divided by x minus a. இன்னொன்னு கொடுத்தேன் f dash of x is equals to லிமிட் h tends to 0. ரெண்டுத்துக்கு இருக்கு, லெஃப்ட் டெரிவேட்டிவ் ரைட் டெரிவேட்டிவ் இல்லையா. என்ன சொன்னாங்க உங்களுக்கு, f of a plus h minus f of a divided by h. இந்த மூன்று விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மற்றதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கணும். சீக்வெண்ட் லைன் எப்படி டேஞ்சன்ட் லைனா மாறிச்சு, சீக்வெண்ட் லைன்ல இருக்கிற ஸ்லோப்புக்கு பேர் என்ன, ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச். அதே சீக்வெண்ட் லைன் இருக்கிற பாயிண்ட் கிட்ட மூவ் ஆகி when it is approaches to 0 del x tends approach to 0, that is becomes instantaneous rate of change. That is called the what, differentiation. There that particular point we have a what, a unique tangent. இதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ இந்த ஃபார்முலா தரத்துக்கு முன்னாடி some of the functions which is differentiable, எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஃபரன்ஷியபிள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா சில ஃபங்க்ஷன்ஸ் சொல்றேன். ஆல் த பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்,
ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வாட், ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன், logarithmic function, exponential functions, inverse trigonometric functions. இது எல்லாமே எவ்ரிவேர் டிஃபரன்ஷியபிள், எவ்ரிவேர் டிஃபரன்ஷியபிள் சொல்லலாம். சரிங்களா? நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் சொல்லிட்டேன்னா நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ரொம்ப ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. அந்த ஃபார்முலாஸ்லாம் நான் கற்றுக் கொடுத்துறேன்னா சரிங்களா? இப்போ இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து சரி இந்த டிஃபரன்ஷியேஷனை வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அப்போ நீங்க பார்க்கும்போதே சில சமயம் ஒன் வேர்ட்ல கேட்பான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபரன்ஷியபிள் கண்டினியூஸ் அப்படின்னு கேட்டானா நீ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ண மூடிட்டு ஞாபகம் வச்சுன்னு இந்த 7-8 ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்பொழுதுமே டிஃபரன்ஷியேஷனா தான் இருக்கும். இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷனையும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பண்ண முடியாத ஃபங்க்ஷன்ஸ் சில இருக்குது. சரிங்களா? அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, ரைட். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ அதுக்கு முன்னாடி அந்த நான் சொல்றேன், ரைட். அது வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியபிள்ல பண்றது மிகவும் கஷ்டம். பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையாது. நான் ரப் பண்ணிட்டேன், நோட் பண்ணிட்டீங்களாமா கேர்ள்ஸ்? ரைட், போலாமா நெக்ஸ்ட்டுக்கு? ஏன் ரொம்ப டல்லா இருக்கிறீங்க? ரொம்ப போர் அடிக்குதா? ஓகே தானே? We can go next. நெக்ஸ்ட் ரைட். தேங்க் யூ. நவ பாருங்க, இப்போ இந்த கண்டினியூஸுக்கும் relation between continuity and differentiability. Differentiation between continuity and differentiability. சரியா? ரைட். இப்போ இந்த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இந்த கண்டினியூட்டிக்கும் அண்ட் டிஃபரன்ஷியேஷனுக்கும் ஒரு 4 ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதை ஒரு மனுஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். கண்டிப்பா சொல்றேன், இந்த 4ம் உனக்கு வந்து எப்படி பிளேஸ் அ வைட்டல் ரோல், எங்க உன்னுடைய 12th மட்டும் வந்துட்டு போயிடாது. த்ரூ அவுட் உண்மையிலே நான் வந்து ஒரு பிரீமியர் காலேஜ்ல படிக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் மெரிட்ல போகணும்னு நினைக்கிற எல்லாரும் சொல்றேன், இந்த 4 பாயிண்ட் உனக்கு மனப்பாடமா தெரியும். இன்னைக்கு முக்கியமான இதுவே இதுதான். ஏன்னா சில ஷார்ட் ட்ரிக் மெத்தட் இதனால நான் கத்துக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐ வாண்ட் டு எவ்ரிபடி டு ப்ளீஸ் கைண்ட்லி நோட் இட். ஷார்ட் ஃபார்ம்ல கூட நீங்க எழுதிங்க. டிஃபரன்ஷியேஷனை ஷார்ட்டா எழுதிங்க, கண்டினியூட்டியை கான்டினியூ போட்டுமே. சில பேர் டி போடுவான், சில பேர் வெறும் இது மட்டும் போடுவீங்க இல்ல. இப்ப பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, f of x is differentiable at x is equals to a அப்படின்னு சொன்னா then என்ன தெரியுமா சொல்லணும்? f of x is continuous. f of x is continuous. f of x is differentiable at a point x is equals to a, then f of x is continuous. இப்ப நான் டிஃபரன்ஷியேஷனை டின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து சி. அப்ப என்ன அர்த்தம்னா டிஃபரன்ஷியேஷன் இம்ப்ளைஸ் என்னது? கண்டினியூட்டி. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச யாருன்னா பேர் எடுத்துங்க. சரியா? இது டி ஃபார் டேவிட், டேவிட் டு கோலியாத். இல்ல நீங்க யார் வேணா எப்படி வேணா எடுத்துக்கலாம். டைரக்ட் கரண்ட்னு எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துங்க, டிசி டைரக்ட் கரண்ட். அப்போ வென்னெல்லாம் டிஃபரன்ஷியேஷன் இருக்கோ உடனே அது கண்டினியூட்டி. டிஃபரன்ஷியேஷன் இம்ப்ளைஸ் கண்டினியூட்டி. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்குன்னா நீ தெரிஞ்சிச்சு இந்த ஃபங்க்ஷன் எனக்கு டிஃபரன்ஷியபிலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது நான் கொடுத்த கண்டிஷன்ல, then you no need to find all the values for continuity. இது இருக்குமா இருக்காதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. definitely that is continuous. ப்ராப்ளம் போடும் போது தான் உனக்கு விளங்காது. சரிங்களா? அப்போ definitely it is continuous ன்னு சொல்லிடலாம். இப்போ இதுக்கே அப்படியே கான்வர்ஸ், ரிவர்ஸ். இப்போ நீங்க என்ன நினைக்கலாம்? if f of x is continuous at a point x is equal, இப்போ நீ கேட்கலாம் ஒரு கேள்வி, சார் இது பாயிண்ட்டுக்கு மட்டும் தானே? இல்ல, எல்லா இன்டர்வல்ஸுக்கும். நான் உங்களுக்கு பாயிண்ட்னு சொல்லும் போது தெளிவா புரிஞ்சிடும். x is equals to a அப்படின்ற பாயிண்ட் கண்டினியூஸா இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உடனே என்ன தெரியணும்? ஹரிபிரசாந்த் என்னவா இருக்கலாம்? f of x is differentiable மைண்ட்ல நமக்கு டக்குன்னு ஸ்டக் அப் ஆகும். இது கான்வர்ஸா இருக்கும். ஆனா இங்க எப்படி தெரியுமா சொல்லுவோம்? f of x is may or may not be differentiable. பாத்தியா எவ்வளவு முக்கியம் பாருங்க.
ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த டிஃபரன்ஷியேஷன் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் மே ஆர் மே நாட். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதை டிக்ளேர் பண்ணிடலாம். தட் ஃபங்க்ஷன் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. பட் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ கண்டினியூஸ்னு ஒரு பாயிண்ட்ல இருக்குதுன்னு சொன்னா we cannot complete it, we cannot confirm it, we cannot declare it, it is a differentiation னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்போ நீங்க f of x is continuous இருந்தால் அது f of x may or may not be continuous னு நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். புரிஞ்சுச்சாப்பா? ரைட்டா, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ். இஃப் f of x தேர்ட் கேஸ் பாருங்க is continuous சொன்னா இல்லையா? if f of x is not differentiable, if f of x is not differentiable at x equals to a, then என்ன வரலாம்? நீங்களே சில ஐடியாஸ் யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம், மைண்ட் யூஸ் பண்ணுங்க. என்ன வரலாம்? x of a is not differentiable னு சொன்னா என்ன இருக்கலாம்? Then f of x is may or not may not be continuous. continuous. Very good. Then நம்ம சொன்ன என்ன தெரியுமா? f of x is may or may not be continuous. பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் உல்டா ஆயிடுது. அவன் டிஃபரன்ஷியேஷனா இருந்தா கண்டினியூஸ், நாட் டிஃபரன்ஷியேஷனா நாட் கண்டினியூஸ் சொல்லியதான் நம்ம நினைப்போம். ஆனா இல்ல. கடைசியா பாருங்க, நெக்ஸ்ட் லாஸ்டா, your f of x is not continuous. f of x is not continuous. Then f of x is என்ன தெரியுமா வரும்? not differentiable. நீங்க எல்லாரும் குரூப்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? லாஜிக் லாஸ்ட்ல மாடர்ன் அல்ஜிபிரிக் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, ரைட்டா? லாஸ்ட்டுக்கு முந்தின படமா ப்ராபபிலிட்டிக்கு முன்னாடியே என்னமோ நினைக்கிறேன் நான், இல்லையா? ஸோ அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த டாபிக்கை. இந்த ட்ரூத் டேபிள் எல்லாம் போட்டு கண்டுபிடிப்பீங்க இல்லையா? இது கான்ட்ரடிக்ஷன் படிச்சிட்டீங்களா? நடத்திட்டாங்களா? Yes, sir. கான்ட்ரடிக்ஷன் அப்படி நிறைய இருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு செக்ஷன், ஈஸியா மார்க் அள்ளி சாப்பிடக்கூடிய ஒரு லாஜிக் கேட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம அதை. இப்போ பாருங்க, f of x is not continuous na, then f of x is not differentiable at that point x equals to a. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டூ எதையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல d applies implies c direct to current. இப்போ இங்க கரண்ட் c வந்து ஃபெயில் ஆகி போச்சுன்னா பாருங்க, இவனும் ஃபெயில் ஆயிடும், டியும் ஃபெயில் ஆயிடும். ஆப்போசிட்ல c ஃபெயில் ஆயிருந்தாப்லனா டியும் ஃபெயில் ஆயிட்டார். c is f of x is not continuous and d is also not differentiable. f of x not differentiable. அப்ப இதுக்கு பேர் நான் திரும்ப யாரும் சொல்ல முடியுமா? நம்ம படிச்சிருப்போம், p implies q, then q negation of q implies negation of p. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்னது? Contrapositive. Very good தம்பி. This is called a contrapositive. அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் பாருங்க, டைரக்ட் கரண்ட் இங்க அப்படியே கான்ட்ராபாசிட்டிவா மாறிடுது. நெகேஷன் ஆஃப் நாட் கண்டினியூஸ், நாட் டிஃபரன்ஷியபிள், டிஃபரன்ஷியபிள் கண்டினியூஸ், நாட் கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள். இந்த 4 ரிலேஷன் தயவு செய்து மைண்ட்ல ஏற்றி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் டேக் டவுன் சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம போட போறோம் இப்போ. Ready? Yes, sir. If f of x, if f of x is equals to, if f of x is equals to, if f of x is equals to 3 of x, 3 power x, sorry, f of x is 3 power x minus 1 less than or equal to x less than or equal to, sorry, x less than 1,
சரி, இது less than or equal to தான் பாத்தீங்க. ரைட், அடுத்தது 4 minus x 4 minus x 1 less than x less than 4. 4 minus x 1 less than x less than 4. Then at x equals to 1, then at x is equals to 1, take down the option, following option. Your f of x is, then x is equals to 1, f of x is continuous but not differentiable. Continuous but not differentiable. Neither continuous nor differentiable. Neither continuous nor differentiable. Third, continuous and differentiable. Fourth one, differentiable but not continuous. Differentiable but not continuous. Okay, please listen to me very carefully. It is differentiable but not continuous அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு இந்த முக்கியமா இந்த 4 ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும். நான் முதல்ல என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு எடுத்துக்கிறேன் உங்க இதுல மாதிரி. அப்ப என்னன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு, இங்க கட் ஆஃப் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு இல்லையா? வாட் இஸ் யுவர் கட் ஆஃப் பாயிண்ட் ஹியர்? Only one cut off point. How many cut off points are there? 1. That is, I can take x is equals to 1. சரிங்களா? x is equals to 1. இப்போ இதை டைரக்டாவே நம்ம அப்ளை பண்ணலாம். நான் டிஃபரன்ஷியேஷனுக்கு டைரக்டா இப்போ போயிட்டு இது தேவையே இல்லை. f of x, x tends to 1 minus f of x. Limit x tends to 1 minus f of x. What is the function? x less than 1 இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து 3 power x. 3 power x. அவ 3 power x ன்னு போடும்போது x க்கு பதிலா 1 போட்டா 3 power 1 which is equals to 3. Similarly, your right hand limit, your limit extends to 1 minus plus f of x, that is called 4 minus x. If I put x tends to 1, we are familiar in continuous function. அதே போல function on the limit, that is called f of equal to 1, 3 power 1 which is equals to 3. அப்ப மூணுமே சேமா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னதுமா? f of 1. அப்ப என்ன ஃபங்க்ஷன் இது? at x equals to 1, f of x is a continuous function. அதுல எந்த டவுட் இல்லை? continuous. இப்போ நமக்கு இந்த ரிலேஷன் படி f of x கண்டினியூஸா இருந்துச்சுன்னா என்ன கொடுத்த ரிலேஷன்? f of x may or may not be differentiable. டிஃபரன்ஷியலா இருக்கலாம், இல்லாம போலாம். இதுக்கு கொஸ்டினுக்கு பேர் என்ன தெரியுமா? எலிமினேட்டிங் த ஆப்ஷன் மெத்தட். இப்போ இந்த ரிசல்ட்டை தெரிஞ்ச உடனே நீங்க சம் ஆஃப் த ரிசல்ட்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். எது எலிமினேட் பண்ணலாம்? எது எலிமினேட் பண்ணலாம்? 2 1 4. வெரி குட். 2 1. நெய்தர் கண்டினியூஸ் நாட் டிஃபரன்ட். ஏன்னா கண்டினியூஸ் வந்துருச்சு. டிஃபரன்ஷியபிள் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணலாம். அப்போ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று, ஃபர்ஸ்டா தேர்டா, யூ சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். டிஃபரன்ஷியபிள் இருக்குதா இல்லையா பார்த்துடலாமா? அப்ப டிஃபரன்ஷியபிளுக்கு என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் which is equals to limit, the point கொடுத்ததுனால அந்த பாயிண்ட் x tends to a இருக்கு இல்லையா, அது எடுக்கிறேன். x tends to 1, f of x minus f of 1 which is equals to f of x minus f of a, that is called 1 divided by x minus 1 which is equals to limit x tends to 1, f of x minus f of 1. கரெக்ட்டுங்களா? அப்ப நான் எப்படி எடுக்கலாம் இதை? f of x minus f of 1, 3 power x இல்லையா, x tends to 1 இல்லையா, 3 power x. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 3 power f of x உடைய வேல்யூ less than 1 இல்லையா, 1 minus left hand derivative minus இந்த ஃபங்க்ஷன் 3 power x minus f of 1, x க்கு பதிலா 1 போடுவேன் இல்ல, அப்ப 1 போட்டா என்ன வரும்? 3 power 1 3. வெரி குட். அதுக்கு அடுத்தது அப்படியே இந்த x minus 1 வச்சுக்கணும். இது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னால மைனஸ் வந்துட்டே இருக்கும். 1 தான் போட போறேன். ஆனா இப்போ லிமிட் x tends to 1 minus, இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 3 power x minus 3. இதுல நான் 3 காமனா எடுத்துறேன். if I take 3 common, 3 power x minus 1 minus 1 தான் இருக்கும். if I take 3 common, 3 power x minus 1
divided by -1 by x minus 1. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தட். இந்த x minus 1 இருக்கு இல்லையா, அதை y எடுக்க போறேன். y is equals to x minus 1. அப்போ x tends to 1 ன்னு சொல்லும் பொழுது உன்னுடைய y உடைய வேல்யூ என்ன இருக்குன்னா 0. 1 minus 1 0. அப்ப நான் என்ன பண்ணும், y tends to 0 plus. அப்போ the limit has changed completely. x2 replaced by y tends to 0 plus. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கீழே x minus 1 விட்டு அப்போ 3 into x power minus 1 3 power y minus 1. இப்போ x உடைய வேல்யூ எப்படி போடலாம் சொல்லுங்க தம்பி? y plus 1 போடலாமா? I can substitute instead of x y plus 1. Y plus 1 minus 1. Minus minus cancel. அப்போ we'll get the limit y tends to 0 plus. Y tends to 0 plus 3 கூட கான்ஸ்டன்டா வெளியேற்றலாம். 3 power y minus 1 divided by y. இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குல்ல? அதுதான் கொஞ்சம் 2 நாள் மறந்துடும்னா விட்டுருவோம். அந்த இதில் லிமிட்டை நான் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா சார்? ஃபார்முலா சொல்லக்கூடாது. லிமிட் x tends to 0 3 power x sorry a power x minus 1 divided by minus 1 a power x minus 1 divided by a x which is equals to சொன்னேன் log a. எத்தனை பேர் ஞாபகம் வச்சுன்னு தெரியல. Please kindly recall it. x tends to 0. இங்க x க்கு பதிலா y இருக்கு, அவ்வளவுதான். a க்கு பதிலா 3 இருக்கு, அதனால log 3. இதனுடைய வேல்யூ 3 log base e3. இது உன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எப்படி டெரிவேட்டிவ்ஸை கண்டுபிடிக்கணும்னு தெரியுதா? வித்தவுட் த ஃபார்முலா. வித்தவுட் த ஃபார்முலா ஒன்லி என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், உன்னுடைய பேசிக் இதுவை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுடைய இதுவை, ரைட்டா? இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஐ கேன் அந்த எப்படி தெரியுமா சொல்லலாம்? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் f dash of 1 minus f dash of 1 minus. சரிங்களா? இப்போ f dash of 1 minus. அடுத்தது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். சரிங்களா? ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். இப்போ எல்லாம் இது ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு f of x is continuous ன்னு சொல்லிட்டு, அப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் லிமிட் x tends to a. x tends to a. ஆனா இங்க a ன்றது 1 மாறிடுச்சு. அப்போ 1 plus f of x minus f of 1 divided by x minus 1. இப்போ only the function மட்டும் சேஞ்ச் ஆகும். அங்க 3 power x இருந்துச்சு, இங்க 4 minus x. I can write 4 minus x minus f of 1. x க்கு பதிலா 1 போடுவேன் இல்லையா? அப்போ 3 power 1 which is equals to 3 divided by x minus 1. சரியா? x equals to 1 இருக்கும்போது அந்த 3 power function, அந்த 3 power x போனா 3 power 1 becomes 3. அப்ப என்ன ஆயிடும்னா I can write limit x tends to 1 plus minus x minus 1 இருக்கும் divided by x minus 1 which is equals to limit x tends to 1 plus minus a common எடுப்போமா? sorry minus x plus 1 not minus 1. minus a common எடுத்தா x minus 1 divided by x minus 1. minus x minus 1 cancel, வெறும் minus 1 மட்டும் இருக்கும். the answer is minus 1. உங்களோட left hand derivative பாருங்க, f dash of இது வந்து f dash of 1 plus right hand derivative. இது வந்து left hand derivative. left hand derivative is 3 log base e. ஆனா உன்னுடைய right hand derivative என்ன இருக்குது? which is not equals to minus 1. ரெண்டுமே ஈக்குவலா இல்ல, which means that I can say f dash of 1 minus is not equal to f dash of 1 plus. left hand derivative is not equal to right hand derivative. Therefore, which option is the right answer? Please come on, tell me. கேக்குதா? Option 1. Can you? Option 1 is the right answer. Continuous but not differentiation. அப்ப exact answer இங்க produce பண்ணியாச்சு. Please take down. Take down the next problem. So one more problem போட்டுட்டு I'll give you the formulas உங்களுக்கு. Let f of x is equals to, let f of x is equals to f of x is equals to
f of x is equals to -1, comma, -2 is less than or equal to x less than 0. -2 x less than or equal to 0. X square -1, 0 less than or equals to x less than or equals to 2. X square -1, 0 less than or equal to x less than or equal to 2. And g of x is equals to modulus of f of x plus f of modulus of x is, then போடுங்க, then in the interval -2, -2, g of x is first option differentiable at all points, second option not differentiable at 2 points, third option not continuous, not differentiable at one point. சரியா? இப்ப பாருங்க, இங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வாங்க, ப்ளீஸ் டெல் மீ. கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவை? அவன் கொடுத்துக்கிற லிமிட்டை தெரிஞ்சிச்சு, -2 to 2. அப்ப எனக்கு கண்டினியூஸ் என்ன லிமிட்னா, கரெக்டா அங்கேயே கொடுத்துரும். லிமிட்ஸ் -2ல இருந்து 2 வரைக்கும் தான் இன்டர்வல். அதுக்குள்ள ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஒரு சர்டைன் பாயிண்ட் கொடுத்துருக்கான். தட் பாயிண்ட் இஸ் கால்ட் 0. அப்போ இந்த f of x க்கு பாத்தீங்கன்னா we have only one cut off point, that is x is equals to 0. ரைட்டா? x equal to 0ன்றது ஒரு கட் ஆஃப் பாயிண்ட். புரிஞ்சுச்சா? உள்ளதான் கேக்குறேன், ப்ளீஸ். Yes, sir. ரைட். இப்போ நான் என்ன பண்ணனும், I want to find out g of x னா modulus of f of ஃபங்க்ஷனுக்கு mod plus f of mod x. இதுக்கு கண்டுபிடிக்கணும். g of x is equals to mod of f of x plus f of mod x. So now please listen carefully. இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போறேன், modulus of f of x கண்டுபிடிக்கணும். I'm going to find out the modulus of f of x. Modulus of f of x அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னா, அந்த இன்டர்வல்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல -1 இருக்கு. -1 அப்படின்றது வந்து மாடுலஸ், அந்த ஃபங்க்ஷனுக்கு மாடுலஸ். -1 மாடல், அந்த லிமிட்ஸை நல்லா கவனிச்சுக்கணும். -2 less than or equal to x less than 0. -2ல இருந்து 0 இருக்குது. இது கான்ஸ்டன்ட், எக்ஸ்ன்ற வார்த்தையே இல்லை. அப்ப மாடுலஸ் ஆஃப் -1 எப்படி போடணும்? பிளஸ் மாடுலஸ் ஆஃப் 1. அப்போ ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் -1, இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் -1 இருக்கு இல்லையா, இதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா வில் கெட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அப்ப நான் லிமிட்டை வந்து கட் ஆஃப் ரெண்டா கட் பண்ணிக்கலாம். 0 to 2 இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி போடணும்னா 0 less than or equal to x less than 1. ஏன்னா என்னுடைய ஷூட்டிங் பாயிண்ட், அதாவது என்னுடைய வேல்யூ இப்போ கொடுத்த ஃபங்க்ஷனை x plus 1 இருக்குன்னா 0 போட்டீங்கன்னா x equal to -1 கன்சிடர் பண்ணும். இங்க 1, அப்ப இதை 1 கட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 less than or equal to x less than or equal to 2 போட்டுக்கலாம். சரிங்களா? less than or equal to 2. இப்போ உங்களுக்கு ரெண்டு கேள்வி, கேர்ள்ஸ் சைட்ல தான் சொல்லணும். சரிங்களா? இந்த இன்டர்வல்ல இந்த எக்ஸ் ஸ்கொயர் -1 பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா? இந்த 1 minus x ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் -1, இந்த இன்டர்வல், the interval is 0 to 1, whether I can write பிளஸ்ஸா ஆர் மைனஸா? பல முறை சொல்லிட்டேன், மாடுலஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல நீங்க இதுவே ஆகக்கூடாது. இப்போ மாடுலஸ் ஆஃப் x plus 1 இருக்குன்னா 0, அதாவது லெஸ் தென், அதாவது எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 இருந்தா இதை மைனஸ் ஆஃப் x plus 1 போடலாம். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1னா பாசிட்டிவ் x plus 1 போடலாம்னு சொன்னேன்.
எப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஒன், அதே போல இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா, நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிமிட், அதாவது வந்து நான் சரி ஹோல் ஃபங்க்ஷன்ஸுக்கு நான் மாடுலஸ் கண்டுறேன். அப்போ இதை எப்படி போடணும்னா லெஸ் தென் ஒன் இல்லையா, அப்போ ஐ கேன் ரைட் திஸ் as மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஐ கேன் ரைட் திஸ் as மைனஸ். அப்போ அது எப்படின்னா ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடுது, பிளஸ் பாசிட்டிவ். அப்போ யூ கேன் ரைட் திஸ் as எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்சது மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ பாரு எஃப் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராப்ளம்னு பாருங்க. எஃப் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். சரியா? இப்போ யார் சொல்ல போறா? இப்போ இன்டர்வல்ஸ் நீங்க தான் பிரிக்கணும். எனக்கு தெரிஞ்சது இன்டர்வல் வந்து -2 to 2 தான். அதுக்கு நடுவுல இருக்கிறத தான் நீங்க பிரிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த -2 to 2 -2 to 2 த்ரூ அவுட் -2ல இருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 வரைக்கும் உன்னுடைய மாடுலஸ் எதுக்கு ஃபங்க்ஷன். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எப்பொழுதுமே மாடுலஸ் எக்ஸ் வந்து இதுவா இருக்கும், என்ன இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். So that I can write this as f of x is equals to எல்லாத்துக்குமே it should be a x square minus 1. எல்லாத்துக்குமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஒரே இது, ஏன்னா இது வந்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், இது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். நல்லா புரிஞ்சுக்க. அப்போ -2ல இருந்து 2 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குன்னா 2 இருக்குன்னா அது கடைசி வரைக்கும் அதுதான் இருக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும், g of x, g of x னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். உங்களுக்கு 3 கட் ஆஃப் இது இன்டர்வல்ஸ் வந்திருக்கு. -2 less than or equal to x less than 0, 0 less than or equal to x less than 1, அடுத்தது 1 less than or equal to x less than or equal to 2. இப்போ now we have to add this to this. f of x modulus f of modulus of x -2ல இருந்து x less than 0 வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் இருக்கு 1. இங்க பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 1, அது மூணுத்துக்குமே வருது. மூணு லிமிட்டுக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 சேர்த்துட்டே வரணும். அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணு 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, அப்போ வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் வரும். அடுத்தது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் லெஸ் தென் 1. அப்போ நான் என்ன பண்ணோம், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, தட் பிகம் 0. அதே போல நாலாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை சரி பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, அப்போ இதை சேர்த்தீங்கன்னா 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ரெண்டு முறை 2x ஸ்கொயர் மைனஸ் 2 வரும். 2 காமன் எடுத்தா வில் கெட் x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ நவ் ப்ளீஸ் லிசன். நவ் த நெக்ஸ்ட் ஒன். இப்போ எத்தனை கட் ஆஃப் பாயிண்ட் இருக்குமா? how many கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் are there? 2 இருக்கு இல்லையா? காவ்யா இருக்குங்களா? 2 கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கா? 3 கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கா? நல்லா சொல்லுங்க டக்குன்னு குயிக்கா. 2 sir. எத்தனை? வெரி குட். 2 is there. 0 அப்போ x is equals to 0 and x equals to 1 are the cut off points. அப்போ மேக்ஸிமம் டிஃபரன்ஷியபிள், அதாவது நாட் கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸா இருக்கணும், இல்ல மேக்ஸிமம் டிஃபரன்ஷியபிள் பாயிண்ட்ஸா இருக்கணும். டிஃபரன்ஷியபிள் தான் இங்க கேட்டிருக்காங்க மெயினா வச்சுக்க. இருக்கணும்னா மேபி 2 டிஃபரன்ஷியபிள் பாயிண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு டிஃபரன்ஷியபிள் பாயிண்டா இருக்கும், இல்ல 0வா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப இங்க பாருங்க டிஃபரன்ஷியபிள் அட் ஆல் பாயிண்ட்ஸ். ஆல் பாயிண்ட்ஸ்னா ரெண்டு பாயிண்ட்லயுமே டிஃபரன்ஷியபிளா இருக்கும். நம்மளுக்கு இங்க x equal to 0லயும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும், x equal to 1 எல்லாத்துலயுமே, அதாவது -2 to 2. ரெண்டாவது நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 2 பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்லயுமே டிஃபரன்ஷியல் இல்ல. மூணாவது நாட் கண்டினியூஸ், நாலாவது நாட் டிஃபரன்ஷியபிள். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஷியபிள்னு தெரிஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா அது கண்டினியூஸா மாறிடும்ல. f of x is differentiable. அப்ப ரெண்டு பாயிண்ட்க்கு நான் டிஃபரன்ஷியபிள் கண்டுபிடிக்க போறேன். g of x, அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் at x is equals to 0, that is the g dash of 0 minus our limit x tends to 0 minus f of x less than 0 அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாயிண்ட் அது x ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயர் மைனஸ் x less than or equal to 0 போதுனது அது 0, அதனால -0 divided by x minus z which is equals to x minus 0. அப்ப லிமிட் x tends to 0 minus x square by x வெறும் x தான், அப்ப which is equals to 0.
எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே நீங்க 11th ஸ்டாண்டர்ட் படிச்சு வந்தது. ஜஸ்ட் ஐ எம் ரீகாலிங் திஸ். இன்ட்ரன்ஸ்க்கு முக்கியன்றதுனால சொல்றேன். 0 பிளஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் நவ் த ஃபங்க்ஷன் மாறிடும் கிரேட்டர் தென் 0. அப்ப கிரேட்டர் தென் 0 போது உன்னுடைய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் 0 தான், இதுவும் 0 தான். எக்ஸ் இல்லையா, எக்ஸ் மைனஸ் 0, எனிதிங் டிவைடட் பை 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் 0, therefore 0. அப்ப என்ன கிடைச்சிருச்சு, g dash of 0 minus is g dash of 0 plus. ரெண்டுமே 0, that is a finite one, 0 என்ற வேல்யூ இல்லையா. அப்ப என்ன சொல்லலாம் இத, ப்ளீஸ் கம் ஆன் குயிக். காவ்யா, ஹரிபிரசாந்த், என்ன சொல்லலாம்? Differentiable at x g is equal of to x 0. is differentiable at x is equals to 0. அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா, ரெண்டு பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிள் இல்ல, all the points differentiable. இது ரெண்டு தவிர்க்க சொல்லுப்பா. ஆனா நம்ம x க்கு பதிலா 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0/0 இன்ஃபினிட் வந்துரும்ல சார். x க்கு பதிலா ஏன்பா 0 ன்னு போட போற? x க்கு பதிலா டிஃபரன்ஷியபிள் 0 போட. at x = 0 தான் சார் போடுறோம். x tends to 0 னா இந்த x அப்படியே தான இருக்கு. எல்லாத்துலயும் பாருங்க x அப்படியே தான இருக்கும். x minus a தான் இருக்கும் கீழ. அது மாறவே மாறாது. x உடைய வேல்யூ அப்படியே தான் இருக்கும். நீ மேல சிம்பிளிஃபை பண்ணி தான் சேஞ்ச் பண்ண முடியும். x க்கு பதிலா 0 ன்னு போட கூடாது. இந்த பாயிண்ட் வந்து இப்படி தான். ஃபார்முலா என்னது, லிமிட் x tends to 0 இப்ப இருக்குன்னு வெச்சீங்க, a இருக்குனா f of x minus f of a divided by x minus a. இது a உடைய வேல்யூ. a 1 னா 1, f of a னா f of 1, f of x னா என்ன ஃபங்க்ஷன், இந்த x ன்ற வேரியபிள் அப்படியே தான் இருக்கும். அதை நீங்க இது பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? அதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம்னா, போன சம்ல போட்டது நம்ம x minus 1, x minus 1 னா காமனா இருக்கும்போது அப்படி கட் ஆஃப் பண்ணலாம். இதுக்கு வேல்யூ 0 ன்னு போட முடியாது. புரிஞ்சுதுங்களா? x அப்படியே தான் இருக்கும். கீழ இருக்கிற x, மேல இருக்கிற f of x, f of a தான் சேஞ்ச் ஆகும். now next பாருங்க, at point x is equals to 0 போட்டாச்சு, x is equals to 1, g dash of 1 plus 1 minus, which is equals to limit x tends to 1 minus your f of x minus f of a. 0 இல்லையா, first less than 1 போது அந்த ஃபங்க்ஷன் எப்படி போடலாம், which is equals to 0. so therefore I can write 0 minus 0. இப்போ போட்ட மாதிரி தான் x minus 0, which is equals to 0. அடுத்தது at x is equals to 1, your g dash of 1 plus right hand derivative limit x tends to 0, 2 plus இல்லையா, 1 plus. அப்போ ஃபங்க்ஷன் என்னதுங்க, 2 into x square. அப்போ நான் I can write this as 2, காமன் எடுத்தீங்கன்னா I will get x square minus 1 minus x க்கு பதிலா 1. கரெக்டா? so your a அதுதான் f of a, x minus 1 sorry 0 வரும். ஏன்னா x less than equal to 1 ன்னும் போது equal to 1 ன்னும் போது 1 போடுவேன் இல்லையா, 1 minus 1 0. அப்ப இந்த பார்ட் வந்து 0 ஆயிடும். divided by x minus 1. அப்ப x minus 1. நான் சொல்றது புரியுதா? f of 1 னா x க்கு பதிலா அந்த இடத்துல 1 போடணும். equal to 1 இருக்கு. இந்த இடத்துல தான் வருது அந்த ஃபங்க்ஷனும். x க்கு பதிலா 1 போடுவேன், 1 minus 1 0 ஆயிடும். இப்போ இந்த இடத்துல லிமிட் x tends to 1 plus 2 into x square minus 1 எப்படி போடலாம், x plus 1 into x minus. இந்த ஃபேக்டரைஸ் இப்ப கேளுங்க தம்பி, யாரோ ஒருத்தர் கேட்டீங்களே, what's your name? இப்போ அந்த x எங்க சார் போச்சு? காளிஷரன் பாருப்பா, இந்த x minus 1 இந்த x minus 1 இப்ப கேன்சல் ஆகும். இப்போ you can apply x tends to 1. புரியுதுங்களா? இப்போ நீ என்ன பண்ணலாம், x க்கு பதிலா 1 பண்ணலாம். அப்போ therefore 2 into x plus 1. நான் ஏற்கனவே சொன்னேன் நான் இந்த மெத்தட், ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அப்போ 2 into 1 plus 1. அப்போ I can write this as 1 plus 1 which is equals to 4. கரெக்டா? so 1 plus 1 2, 2 into 2 which is equals to 4. அப்போ இங்க ரெண்டுமே நாட் ஈக்குவல். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். எந்த பாயிண்ட்ல, x equals to 1ல. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு, f of x ஒரு இடத்துல டிஃபரன்ஷியபிளா இருக்குது. அப்ப டிஃபரன்ஷியபிளா இருந்தா ஒரு பாயிண்ட் f of x கண்டினியூஸா இருந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? எந்த இன்டர்வல்ல, -2, 2ல. இன்னொரு இடத்துல பாக்குறோம் f of x is not differentiable இருந்திருக்குது. f of x not differentiable இருந்தா என்ன வரணும்பா ஃபங்க்ஷன்? நாட் கண்டினியூஸ் சார். நாட் கண்டினியூஸ். அப்ப நாட் கண்டினியூஸ் இங்க பாருங்க, நாட் கண்டினியூஸ் இல்ல, நாட் மே ஆர் மே நாட் பி கண்டினியூஸ். நீங்க எடுத்து பார்த்தா கூட வந்துராது. அப்ப கண்டினியூஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் ஒன் பாயிண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நாட் டிஃபரன்ஷியபிள் அட் ஒன் பாயிண்ட். ஏன்னா ஒரு இடத்துல டிஃபரன்ஷியபிள் வந்திருக்குது. அப்ப கண்டிப்பா ஒரு பாயிண்ட் கண்டினியூஸ் இல்லையா? மே ஆர் மே நாட் பி செகண்ட் இதுல வந்து கண்டினியூஸ் ஆகாம கூட போகலாம். ஆனா என்ன சொல்லிட்டான், அந்த f of x நாட் கண்டினியூஸ் சொன்னதுனால அந்த ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். the third one is the right option. புரியுதுங்களா? இந்த ஒரு சம் உங்களுக்கு பல விதமா விளங்கிடும் நினைக்கிறேன் நான். அடுத்து இப்ப நான் ஃபார்முலாஸ் கொடுக்க போறேன். ப்ளீஸ் டேக் டவுன் தி ஃபார்முலாஸ். some important formulas in differentiations. அதாவது டெரிவேட்டிவ்ஸ் சொல்லிடுவோம்.
ஆன்சர் வந்து இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 1 பாயிண்ட். அது x ஈக்குவல்ஸ் டு 1ல நாட் டிஃபரன்ஷியபிள் இல்லையா? ஃபோர்த் ஆப்ஷன். Okay, sir. Option 4. Right. Now you take down the formulas. So நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஃபங்க்ஷன் y அந்த மாதிரி போடுறேன். y with respect to x, இதுதான் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேஷன். சப்போஸ் y equal to f of x கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படி சொல்லணும்னா y with respect to x. இங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா yன்றது ஃபங்க்ஷன், xன்றது வேரியபிள். வேரியபிளை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ நான் இங்க y இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சீங்கன்னா dy by dx. அப்போ y என்ற ஃபங்க்ஷன் வந்து x என்ற வேரியபிள்ல டிபெண்ட் பையா இருக்குது. அப்போ x is a dependable variable. ஒருவேளை y equals to f of t இருக்குன்னு வச்சுங்க, உடனே அது ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி சொல்லணும்னா dy by dt. இதுக்கு தான் பேர் என்ன சொன்னா ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் அல்லது ரேட் ஆஃப் சேஞ்ச் அட் இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட். சரிங்களா? இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த ஸ்லோப் ஆஃப் த இது லைன் எல்லாமே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு டேன்ஜென்ட். இப்போ இந்த dy by dx தான் ஃபார்முலா. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் y இருக்கு f of xன்னா அதை வந்து நம்ம f dash of x ன்னு சொல்லலாம். இப்போ f double dash of x னா the second derivative, f triple dash of x னா third derivative. இது பார்த்தா சக்சசிவ் டிஃபரன்ஷியேஷன். அதை பத்தி அப்புறமா படிக்க போறோம். முதல்ல ப்ளீஸ் யூ டேக் டவுன் சம் ஆஃப் த ஃபார்முலாஸ். நீங்க இன்னைக்கே ஒருவேளை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், என்ன இது ஜஸ்ட் ரீகால். இது எல்லாமே நான் சொன்னேன், இது திஸ் இஸ் என்டையர்லி a training program. அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். கான்ஸ்டன்ட் c 0, அதுக்கடுத்து x பவர் n into x power n minus 1. Next cx which is equals to c, e power x which is equals to e power x, log x which is 1 by x, one by x differentiation minus 1 by x square, 1 by x minus 1 by x square, a power x which is equals to a power x log a, sin x, cos x. இதெல்லாம் பேர் called as derivatives. இதுக்கு அப்படியே இன்வர்ஸ் ப்ராசஸ் தான் ஆன்டி டெரிவேட்டிவ், அதுதான் இன்டகிரேஷன். சரிங்களா? நம்ம அது படிக்கும்போது பார்க்கலாம். இப்போ cos x which is equals to minus sin x. Next tan x which is equals to secant squared x, secant x tan x, cosecant x minus cosecant x cot x. ஸோ எதுக்காக மறுபடியும் இட்ஸ் ஆல் இன் யுவர் புக்கு. உங்களுக்கு ஃபார்முலாலாம் வச்சிருப்பீங்க, இருந்தாலும் நீங்க எழுதும் பொழுது அது அப்படியே உங்க பிரெயின்ல பதிஞ்சிடும். சரிங்களா? அதுக்குதான் 3 வார்த்தை சொல்லுவேன் இல்லையா? லிசன் கேர்ஃபுல்லி, அண்டர்ஸ்டாண்ட், வாட் accurately and record correctly. Now next பாருங்க, அடுத்தது inverse trigonometric. அது cot x விட்டுனாலே cot x இருக்கு. Now cot x means which is equals to minus cosecant squared x, sin inverse of x 1 by root of 1 minus x square. இந்த ஃபார்முலால நீ தரவாயிட்டீனா இன்டகிரேஷனுக்கு நீ ஃபார்முலா படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே என்னுடைய ரிவர்ஸ் தான். இது அப்படியே நீ இன்டகிரேஷன் பண்றேன்னு வச்சுக்கோ, 1 by root of 1 minus x, அதுதான் sin inverse of x. Now cos inverse of x means minus 1 by root of 1 minus x square. Tan inverse of x means 1 divided by 1 plus x square. Okay, so these are the some of the very very important. இது தவிர்த்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, நீங்க அதெல்லாம் ஏத்துங்க. அடுத்தது வந்து டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ். ஓகேவா? டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ரூல். ஒரு ரூல் இருக்கு, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன் இருக்கு. யூன்னு ஒரு ஃபங்க்ஷன், பின்னு ஒரு ஃபங்க்ஷன். யூ கேன் ரைட் திஸ் அஸ் டி பை டிஎக்ஸ் பிளஸ் டியூ பை டிவி பை டிஎக்ஸ். இல்ல ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கு. ஒருவேளை டி பை டிஎக்ஸ் ஆஃப் u multiplied by v அப்படின்னு சொல்லும் போது ஐ கேன் ரைட் எப்படி u கான்ஸ்டன்டா வச்சுக்கணும், v டிஃபரன்ஷியேட் பண்ணணும் dv by dx, v வச்சுக்கிட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் u du by dx.
Okay, next one. Quotient rule. The quotient d by dx of u by v, which is equals to v into du by dx minus u into dv by dx divided by v square. சரிங்களா? அடுத்தது பார்த்தலாம். நெக்ஸ்ட் செயின் ரூல், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் சொல்லுவோம். சரிங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். அப்போ ரெண்டு இது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. y is equals to f of u and u is equals to g of x. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. அப்போ நீ கண்டுபிடிக்க வேண்டியது dy by dx தான். அப்போ எப்படி போடணும்னா இதை கண்டினியூட்டி பாரு, dy by du into du by dx. இப்போ இதே மூணு இருக்கு. y equals to f of u, u is equals to g of v, v is equals to h of x. அப்போ கனெக்ஷன் பாருங்க, y to x. அப்போ உன்னுடைய ஃபங்க்ஷன் y தான், வேரியபிள் x. அப்போ இது பேர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல், செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். we can write this as dy by dx is equals to, சரியா, dy by du into du by dv into dv by dx. எத்தனை ஃபங்க்ஷன் இருந்தாலும் அப்படியே கண்டினியூஸா போலாம். ஓகேவா? ப்ளீஸ் டேக் டவுன். நெக்ஸ்ட் பேராமெட்ரிக் ஃபார்ம். Suppose function x is equals to f of t and y is equals to g of t. இதெல்லாம் parameters, t இதுல தான் இருக்கணும்னு சொல்ல, தீட்டால இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா we can find your dy by dx is equals to dy by dt divided by dx by dt. dy by dt divided by dx by dt. So the parametric form. Next one, y is equals to f of x whole power g of x. இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஆக்சுவலி இது என்ன பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேஷன் எடுக்கும். ஸோ f of x whole power g of x அப்படின்னு இருக்குன்னா ஐ கேன் ரைட் திஸ் as ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை வந்து நம்ம டைரக்டா ஐ கேன் அப்ளை. இதை வந்து நான் என்ன பண்ணேன், இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துறேன். இதை மனப்பாடம் பண்ணீங்க. ரெண்டு விதத்துலயும் சொல்றேன், டைரக்ட் அண்ட் ஷார்ட் ட்ரிக் மெத்தட். ஓகே, I'll teach you in both the இதை ஃபர்ஸ்ட் நீங்க டைரக்ட் மெத்தட்ல வந்து போடணும்னா ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கணும். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், log y is equals to g of x into log f of x எடுத்துட்டு இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஒன், ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்க தான் போட போறீங்க. ஒன்லி கான்செப்ட் log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஏன்னா y தான் ஃபங்க்ஷன். அப்போ y பண்ணும்போது வில் கெட் dy by dx. இப்போ g of x log of f of x இருக்கு இல்லையா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by f of x. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த f of x பண்ணணும். பண்ணும்பொழுது f dash of x பிளஸ் log f of x வச்சுக்கிட்டு இந்த g of x, ஏன்னா இது வந்து ப்ராடக்ட் ரூல். நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் உங்களுக்கு இல்லையா, dy by d, சாரி முன்னாடி கொடுத்துருந்தேன். அப்போ இந்த log f of x g of x பண்ண g dash of x. இப்போ இதை எப்படி சொல்லி போடுவீங்க அப்படின்னா g of x divided by f of x into f dash of x plus log f of x into g dash of x. இந்த y இருக்கு இல்லையா, அது அந்த சைடு போயிடுச்சுன்னா your dy by dx you can write this as y. y என்ற வேல்யூ என்ன எடுத்தீங்க, f of x whole power g of x into g of x divided by f of x into f dash of x plus log f of x into g dash of x, right? So this is the standard result. நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கா, சப்போஸ் y is equals to x power x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீ இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பிகாஸ் நீங்க எல்லா டெஸ்ட்டும் வந்துட்டு இதுக்குன்னு தனி மார்க் கிடையாது. டைரக்டா ஒரே இதுல எடுத்துலாம். dy by dx is equals to, only thing you must know this formula, f of x or g of x, which is equals to x power x into g of x by f of x. Your g of x na x by x, f dash of x.
அப்ப g of x ன்றது x x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus log f of x log x into g dash of x x பண்ணா x இந்த x cancel, therefore the answer is x power x 1 plus x log x. இவ்வளவுதான் ஆன்சர். எவ்வளவு ஷார்ட் ட்ரிக் பாருங்க. இதே மாதிரி இன்ஃபினிட் சீரிஸ்ல வரும். differentiation, find the differentiation of mainly ஏன்னு வச்சிங்களேன் எங்களுக்கு வந்து we have no space for entrance examination. My dear students, அதுக்காக தான் நான் வந்து mostly I'm focusing for your on JEE main. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி முடியுது 3ஆம் தேதி 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுறான் உங்களுடைய ஆன்லைன் எக்ஸாமினேஷன். எத்தனை நாள் நம்ம கோச்சிங் அதில் பண்ண முடியும்? அதனால தான் இப்பயே எல்லாத்தையும் கவர் பண்றேன். திஸ் இஸ் பியூர்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். தோஸ் ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் யுவர் செகண்ட் அட்டெம்ப்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் புரிஞ்சுச்சா இப்போ உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக்? அடுத்தது சம் ஆஃப் த இன்ஃபைனைட் சீரீஸ். சம் ஆஃப் தி இன்ஃபைனைட் சீரீஸ். இப்போ y is equals to, நீங்க இந்த ரிசல்ட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட், superstar, right? So we can write y is equals to square root of f of x plus square root of f of x plus square root of f of x plus dot 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 up to infinity. Your dy by dx is equals to dy by dx equals to, you can write f dash of x divided by 2y minus 1. அப்படியே நீங்க போட்டுடலாம் ஃபார்முலா. சப்போஸ் ஒரு சம் கேட்டிருக்கான்னு வச்சுங்க, y is equals to நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான். நான் எப்படி இதை போடுறது? f of x ன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், cos squared x ன்னு கொடுத்துருக்காங்க. cos squared x, y is equals to cos squared x. அதாவது இதே மாதிரி y equals to square root of cos squared x, square root of cos squared x, square root of cos squared x and so on. பிளஸ் நடுவில் போடணும், விட்டுட்டேன் நான். சரிங்களா? அப்போ பிளஸ் 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 பிளஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும், உடனே dy by dx is equals to f dash of x cos square x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நீங்க 12னால நான் டைரக்டா போடுறேன் 2 cos x. So sorry, கவனிங்க. இப்போ நான் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா y equal to square root of cos square x, square root of cos square y, square root of cos square x, not y. So அப்போ y-ன்றது cos square x எடுத்துக்கிறேன். f dash of x இருக்கிற இடத்துல cos square x, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 cos x, அந்த cos x பண்ணா minus sin x divided by 2y minus 1. இப்போ இதனுடைய ஃபார்முலா படி -2 sin x, இது trigonometry ஃபார்முலா, divided by 2 minus 1. டைரக்டா இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஈவன் உன்னுடைய +2 எக்ஸாம்ல கேட்கலாம், 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் இருக்கும்போது அப்புறம் எப்படி கேட்காம இருப்பான்? ஃபைண்ட் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் இது. டைரக்டா இதே கேட்டான்னு வச்சுக்கோ 1 மார்க்ல, ஆன்சர் f dash of x divided by 2 minus 1. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, y is equals to, the next one, y is equals to f of x whole power f of x whole power f of x dot 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 to infinity. So your dy by dx is equals to y square into f dash of x divided by f of x into 1 minus y log f of x, y log f of x, right? So this is a general standard result. If it is in the form of f of x, பார்த்திருப்பீங்க question வந்திருக்குது இந்த மாதிரி f of x ஒரு question ஒரு தடவை அப்படிதான் கேட்டிருந்தான். y equal to, very simple, e power x e power x e power x. When it is very simple, you must know this formula, y squared y dash of x. அப்ப f of x e power x இல்லையா? அப்போ உன்னுடைய dy by dx எப்படி போலாம்னா y squared into f dash of x e power x divided by f of x, which is called e power x, 1 minus y log x, 1 minus y log base ex. இப்போ இந்த e power x cancel ஆயிடும். That is the result. The answer is y squared e power x divided by, right? E power x எல்லாம் cancel ஆயிடும். We'll get y squared divided by 1 minus y log x. சரியா? ரைட். அடுத்தது இன்னொன்னு சொல்லிடுறேன், அதையும் உங்களுக்கு அந்த மாதிரி டைப்ல வந்தாலும் எப்படி ரிசல்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு. லாஸ்டா y is equals to f of x plus 1 by, இதெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். f of x plus 1 by f of x plus 1 by f of x, இப்படி போயிட்டே இருக்கும்.
and so on. இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க, f of x plus 1 by f of x அப்படின்னு போயிட்டே இருக்குதுன்னா, then we can write your dy by dx is equals to, right, f of x plus 1 divided by f of x plus y. அப்படியே நீங்க அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, இதை வந்து நான் என்ன சொல்லலாம், f of x plus y திரும்பியும் மறுபடியும் அது y தான் வரும். ஏன்னா இன்ஃபினிட்டில இருக்கு. இதுவும் y தான், இதுவும் y தான், இதுவும் y தான். அப்படியே கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. ஓகே, அடுத்தது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா ரொம்ப ஒன்றும் இதெல்லாம் இல்லை, இந்த வேரியபிளும் இதுவும் கலந்து வரும், அவ்வளவுதான். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாமே கலந்துருக்கும். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் தான், வேற ஒன்றும் இல்லை, விச் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபங்க்ஷன்ல பாருங்க, வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன், இங்க y தான் வேரியபிள், எனக்கு தேவைங்க dy by dx. ஐ வாண்ட் திஸ் வேரியபிள். நீங்க என்ன பண்ணணும், இது பட்டால கண்டுபிடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2x, ஒய் ஸ்கொயர் அப்படின்னா 2y, ஷார்ட் கட். அப்ப என்ன பண்ணணும்னா dy by dx. நீங்க 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது என்னன்னா மைனஸ் f dash of x divided by minus g dash of y, சாரி பிளஸ் g dash of, மேல வந்து x மட்டும் வேரியபிளா வைக்கணும், y கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். கீழே வந்து y மட்டும் வேரியபிளா காம்பணும், x கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். y constant in the numerator and x constant in the denominator. Now you can say your dy by dx is equals to minus f dash of x. அப்போ x ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 2x. அப்போ minus 2x, minus of 2x. y ஸ்கொயர் பண்ணா 0, ஏன்னா y ன்றது கான்ஸ்டன்ட். அடுத்து 2gx which is equals to plus 2g. f ன்றது கான்ஸ்டன்ட், c ன்றது கான்ஸ்டன்ட், y ன்றது கான்ஸ்டன்ட் வராது. அதுக்கு அடுத்து கீழே அதே போல இங்க g டேஷ்ல பண்ணா இது 0, y ஸ்கொயர் பண்ணா 2y, x 0, f பண்ணா 2f. இது வந்து கான்ஸ்டன்ட். இப்ப 2 காமனா எடுத்தீங்கன்னா minus 2 into x plus g divided by 2 காமனா எடுத்தீங்கன்னா y plus f. அவ்வளவுதான் ஆன்சர். ஆன்சர் எவ்வளவு ஷார்ட் பாருங்க. சிம்பிளிசிட் ஃபங்க்ஷன்ல வரும்பொழுது யூ கேன் ஹேண்டில், இப்படி பண்ணிக்கலாம் நீங்க. சரியா? Take down the next problem. If f of x, if f of x, if f of x is equals to, f of x is equals to 1 by modulus of x, 1 by modulus of x, where modulus of x is greater than or equal to 1, ax square plus b modulus of x less than 1 is differentiable at every point at the domain, is differentiable at every point at the domain, then find the values of a and b. Then find the values of a and b. பாருங்க, இது வந்து ஒரு எக்ஸாம் பேப்பர்ல கேட்டான், ஜேஇ மெயின்ல. அந்த சம் தான் போட போறேன். இங்க வெறும் பெரிய விஷயம், டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா அதை ஈஸியா போட்டுடலாம், வேற கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க கட் ஆஃப் பாயிண்ட் என்னம்மா காளிச்சரன்?
which is the cutoff point? நீங்க பாருங்க ரொம்ப சிம்பிளா x ன்னு கொடுக்கல, modulus of 1 x sir. 1 is the cutoff point. இப்போ நான் எடுத்துக்கொண்டது எப்படி தெரியுமா, modulus of x equals to 1 தான். அப்ப it's a absolute value, everywhere it is positive னு அர்த்தம். எனக்கு left hand limit at x ல left hand derivative கண்டுபிடிக்கணும். limit x tends to at one point இல்லையா 1 minus less than 1 சொல்லும்போது அந்த ஃபங்க்ஷன் என்னது ax squared. எனக்கு டெரிவேட்டிவ் அப்ப நான் என்ன பண்ணனும்னா x tends to f of x, that is called, I can write this as f dash of x. x என்பது 1 ல இருந்து சின்னதா இருக்கும்போது less than 1 ஆ இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் அது ax square plus b. இத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்ப லிமிட் x tends to 1 minus, ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. பண்ணி போய் நாட்டி திரும்பியும் பழைய கதையிலே உட்கார்ந்துட கூடாது. புரியுதுங்களா? இன்ஸ்டன்டேனியஸ் இதுல டிஃபரன்ஷியேஷன்ல அந்த கொடுத்த மெத்தட்ல இருந்து வந்துடணும். இப்ப ஃபார்முலா உங்களுக்கு தரவாயிடுச்சுன்னா you can directly apply f dash of x, ax square பண்ணா will get 2ax. Everybody knows that x square differentiation is 2x. x power n means n into x power n minus 1. அப்ப 2ax. அப்ப b பண்ணா which becomes 0. போட தேவையில்ல. அப்ப அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது will get 2ax. இப்போ x tends to 1. If I put x tends to 1, which is equals to 2a. That is your left hand derivative. Next, right hand derivative means limit x tends to 1 plus f dash of x. இப்போ now it becomes changed. The function போன வாட்டி ax square plus 2b இருந்துச்சு. இப்போ இந்த function வந்து 1 by modulus of x. Limit x tends to 1 plus 1 by modulus of x. அதாவது 1 by modulus of x னா 1 by x மாதிரி. 1 by x differentiate பண்ணா என்ன வரும்? What is 1 by x differentiation? x tends to 1 by x, which is called minus 1 by x square. கரெக்ட்டுங்களா? அப்போ minus 1 by x square ஆயிடுச்சு. இப்போ நான் I put x tends to 1 here, minus 1 by 1, which is equals to minus 1. கரெக்ட்டுங்களா? Which is equals to minus 1. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்னா I can write limit, அதாவது சரி, left hand derivative is equals to right hand derivative. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னதுன்னா f of x is equals to left hand derivative equals to right hand derivative. அப்ப இதுல இருந்து என்னன்னா 2a is equals to minus 1. அப்ப a உடைய வேல்யூ என்னது? minus 1 by 2. எனக்கு b ன்னு ஒண்ணு கேட்டிருக்காங்கல்ல, பாருங்க இங்க இதுக்காக தான் நான் வந்து மெயினாவே இந்த சம்ம நான் போட்டதுக்கு காரணம். இப்ப b ன்னு ஒண்ணு கொடுத்துருங்க. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி அது வந்து நான் கொஸ்டின் ஃபுல்லா சொல்றேன், which is equals to differentiable at everywhere. அப்போ இது ஃபங்க்ஷன் 1ல இருந்து சின்னதுல இருந்து இல்லையா, நம்ம லிமிட் அப்படிதான் கொடுத்துருக்காங்க, greater than or equal to 1, less than 1. அப்ப இந்த மாடுலஸ் எக்ஸ் வந்து 2 இருக்கு இல்லையா, less than 1 ன்னு இருக்கு, greater than or equal to 1 ன்னு ஒன்னு இருக்கு. இந்த எல்லைக்குள்ள -1 to +1 இல்லையா? அப்போ இந்த இன்டர்வல்ஸ்ல அப்ப எல்லா இடத்துலயும் throughout all the domain இப்ப இருக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி பாருங்க, x less than 0, modulus x less than 0 னா modulus x is belongs to what? less than 1. அப்போ 1 to என்ன சொல்வீங்க? இன்ஃபினிட்டி. கரெக்டா? greater than or equals to 1 னா இது 1 to minus infinity, அது +1 to infinity. நடுவுல வராது 0 1 தான் வராது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இன்டர்வல்ல இது டிஃபரன்ஷியேஷன் சொன்னானா f of x என்னவா இருக்கணும்? if f of x is continuous, differentiable, அப்ப f of x என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னா டைரக்ட் கரண்ட். வெரி குட், இஸ் கண்டினியூஸ். அப்ப f of x கொடுத்துறான், டிக்ளேர் ஆயிட்டான். at x equals to 1 function must be என்னவா இருக்கணும்? கண்டினியூஸா இருக்கணும். ஏன்னா அது டிஃபரன்ஷியேஷன் क्वेश्चनல கொடுத்துறான். அப்ப கண்டினியூஸ்னா your left hand limit is equals to right hand limit. To find out the left hand limit, f of 1 minus அப்ப less than 1 னா ax square, that is called the limit x tends to 1 minus ax square plus b. x க்கு பதிலா 1 போடுவீங்க, we'll get a plus b. அடுத்து அதே போல ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து f of 1 plus, we can write limit x tends to 1 plus. அப்ப பிளஸ் சொல்லும்போது உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து 1 by modulus of x. நீங்க எங்கெல்லாம் கூட மாடுலஸ் சேஞ்ச் பண்ணீங்க சார், x x போட்டிருப்பேன், you change it as modulus of x. so a modulus of x is absolute value 1. வெறும் பெரிய விஷயம் இல்ல, 1 தான். 1 by which is equals to 1. Since f of x is differentiable, f of x is continuous, f of x is continuous na left hand limit is equals to right hand limit. அப்ப a plus b is equals to 1. your a உடைய value is -1 by 2 plus b is equals to 1. b is equals to 1 plus 1 by 2, which is equals to 3 by 2. அப்ப a உடைய value -1 by 2 and b equals to 3 by 2. இப்போ நீங்க என்ன பண்ணாத ஐடியா இருக்க கூடாது, அந்த நாலு ரிலேஷன்ஷிப் கையில இருந்துட்டே இருக்கணும்.
எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியபிள் அந்த ஃபுல் இன்டர்வல்லையோ லிமிட்லயோ இல்ல பாயிண்ட்லயோ தெரிஞ்சிச்சுன்னா இமிடியட்லி யூ கேன் சே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேங்களா? அதுதான் ஈஸியா இருக்கு இல்லையா? இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ ரீசெண்டா ப்ரீவியஸ் இயர் 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ எப்பொழுதுமே சொல்றேன், அது என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய +2 பப்ளிக் காமன் எக்ஸாமா இருக்கட்டும், எவ்ரி டைம் நீ என்ன பண்ணணும், ஒரு கடைசி ஒரு 3 வருஷத்துக்குரிய பேப்பர்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் போய் பண்ண வேணாம். அதுதான் அப்டேஷன். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டும் பார்த்தா போதும். இட்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதுதான் பிஒய்க்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன்ஸ். நிறைய கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி தரப்போம். அதுலயும் இப்போ இந்த சொன்னது தான் ரேட் ஆஃப் சேஞ்ச்ல கனெக்டட். ரேட் ஆஃப் சேஞ்ச்னா இல்ல, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் உடைய வெலாசிட்டி என்னவா இருக்கும், அந்த டிஸ்டன்ஸ் உடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் உடைய வெலாசிட்டி என்னவா இருக்கும். இப்ப வெலாசிட்டி கொடுத்துருக்கான், அதனுடைய அக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? எவ்ரிவேர் த ரேட் ஆஃப் சேஞ்ச், அதை தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களாமா? வித் திஸ் வில் ஸ்டாப். டைம் ஆயிடுச்சு. வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் கிளாஸ். காட் பிளஸ் யூ. ப்ளீஸ் கைண்ட்லி நீங்க இனிமேல் வர கிளாஸஸ் ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாதீங்க. நான் நிறைய கிளாஸஸ் வைக்கணும்னு கேட்டிருக்கிறேன். சார் பர்மிட்ஸ்னா உங்களுக்கு மேக்ஸுக்காக நிறைய, ஏன்னா நிறைய போர்ஷன்ஸ் இன்னும் நடத்த வேண்டியது இருக்குது. மற்ற சிலபஸ்லாம் ஈஸியா முடிச்சிடலாம், மேக்ஸ் அப்படி கிடையாது இல்லையா? ஸோ யூ நோஸ் தட் ரைட். வித் திஸ் வில் ஸ்டாப். வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் கிளாஸ். அதே மாதிரி ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் எதுனாலும் கேளுங்க. சம் பீப்புள்ஸ் ஆர் ஆஸ்கிங் அபவுட் த கொஸ்டின் பேப்பர்ஸ். டெஃபினெட்லி சார் வில் ப்ரொவைட். ஏன்னா அவர் தான் எது ஆர்கனைசர், இஸ் த இன்சார்ஜ். அதனால அவர் அனுப்பிச்சு விடுவாரு. பட் பர்சனலி இஃப் யூ வாண்ட் எனிதிங் யூ கால் மீ, ஐல் ஜஸ்ட் சென்ட் யூ. நோ ப்ராப்ளம். தேங்க் யூ வெரி மச். குட் நைட். டேக் கேர். Any doubts? Shall we wind up? Yes, sir. Yes, sir. Okay, with this we'll stop. We'll continue the next class. Thank you very much. God bless you all. Thank you, sir. Thank you, sir. Okay, sir.